என்றும் நிறுத்தி பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார். பூலோக மக்களும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுதே. தம்மை விரோதித்த அவமக்களை செம்மை வழிகளில் செல்லாதவரை ஆண்டவராயிரம் பக்தரோடே அந்நாளிலே நியாயம் தீர்த்திடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுவே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுவே. எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய். எல்லா நீதிக்கும் கூலி பெறுவாய். கல்வாரி சிலுவை அண்டிடுவார். கர்த்தரை நம்பியே தப்பிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுவே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுவே. யுத்தம் தொடங்கும் முன் மத்திய வானில் சுத்தரை அழைக்க கர்த்தரை வாரும். ஆவி மணவாட்டி வாரும் என்றே ஆண்டவர் இயேசுவை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து வருகின்றார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுவே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுவே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய வல்லமையுள்ள பிரசனம் எங்களோடு கூட விளங்குகிறபடியால், கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கிரியை நடப்பிக்கிறபடியால், கர்த்தருடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமையை ஏறெடுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய அருமையான தேவ பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து காக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். உமக்கே ஸ்தோத்திரம்.
கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம். துதிகன மகிமையில் நமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 31, 32 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தால் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சபை ஆரம்பிக்கப்பட்ட துவக்க காலத்திலே, அப்போஸ்தலருடைய நாட்களிலே நடந்த ஒரு பெரிதான ஒரு எழுப்புதலை, ஒரு உயிர்மீட்சியை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். விசுவாசிகள், தேவனுடைய ஜனங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபித்த பொழுது அந்த இடமெல்லாம் அசைகிறதாம். ஏனென்றால் அவர்கள் ஒரு மனதோடு ஜெபித்த ஒரு ஊக்கமான ஒரு உண்மையான ஜெபம். எப்படி என்றால், அந்நாட்களிலே அப்போஸ்தலர்களுக்கு ஊழியத்தில் பெரிய நெருக்கடிகள், பயமுறுத்தல்கள். பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது அவருடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாங்க. இப்பொழுது இந்த 4 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுதும் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு கிட்டத்தட்ட 5000 பேர் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்நாட்களிலே ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாய் ரட்சிப்பை அவங்க பெற்றாங்க. ஒரு பெரிதான ஒரு எழுப்புதல், ஒரு உயிர்மீட்சி அன்னைக்கு இருந்தது. அதிகாரிகள், பிரதான ஆசாரியர்கள், அதிகாரிகள் இவர்களெல்லாம் அதற்கு எதிராக இருந்தாங்க. ஆகவே அப்போஸ்தலர்களை பிடித்து ஒரு பொதுவான சிறைச்சாலையில் அடைச்சாங்க. அவர்களை வெளியே கொண்டுட்டு வந்து பயமுறுத்தினாங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் நீங்கள் போதிக்கக்கூடாது, பேசக்கூடாது என்று அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தாங்க. அப்போ இவங்க தைரியமாக சொன்னாங்க, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் குறித்து நாங்கள் பேசாமல் இருக்க முடியாது, அது நியாயமான காரியம் அல்ல, நாங்கள் பேசத்தான் செய்வோம் என்று தைரியமாக அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு எதிராக அவங்க சொன்னாங்க. இப்படி அவர்கள் அடித்து பயமுறுத்தப்பட்ட இந்த சங்கதியை தங்களை சார்ந்த சபை மக்களிடம், விசுவாசிகளிடம் வந்து சொல்லுறாங்க அப்போஸ்தலர்கள். இதை கேட்ட ஜனங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. மிகுந்த ஒரு சத்தமிட்டு கர்த்தரை நோக்கி அவர்கள் ஜெபிக்கிறாங்க. என்ன ஜெபிக்கிறாங்க வாசிங்க. 4 அதிகாரம் 29 இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவங்க ஒரு நீண்ட ஜெபம் செய்கிறாங்க. நாம் இப்போ ஒரு வசனத்தை பார்த்தோம். கர்த்தரிடத்துல ஊக்கத்தோடு உம்முடைய ஊழியக்காரங்க துவண்டு போகக்கூடாது, இந்த பயமுறுத்தலுக்கு அவங்க சோர்ந்து போகக்கூடாது, அவங்க உம்முடைய வார்த்தையை குறித்து, உம்முடைய நாமத்தை குறித்து, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், உயிருள்ள தெய்வம் என்பதை அவங்க உற்சாகமாக சாட்சி சொல்லணும். பயப்படக்கூடாது.
தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய ஊழியர்கள் தைரியமாய் பிரசங்கிக்க வேண்டும் என்று ஊழியர்களுக்காக சபை மக்கள் ஒருமனப்பட்டு, ஆயிரக்கணக்கான ஜனங்க ஒரு மனதோடு கூட அவர்கள் அங்கே ஜெபித்தார்கள். அந்த 31, 32 வசனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் ஜெபித்த போது அந்த ஜெபித்த இடம் பூமி அசையுது. ஜெபிக்கும் பொழுது அந்த இடம் அசைகிறது. கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் அனைவரையும் நிரப்புகிறார். ஆவியின் அனுக்கிரகம் அருளப்பட்டது. முழு தைரியத்தோடு கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஜெபம் பண்ணின தேவ ஜனங்கள் பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் ஜெபித்தது ஊழியர்களுக்காக. ஊழியர்கள் பயப்படக்கூடாது, அவங்க துவண்டு போகக்கூடாது, சொந்து போகக்கூடாது, அவங்க மனத்தளர்ந்து போகக்கூடாது. அவங்க கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய சத்தியத்தை முழு தைரியத்தோடு அவங்க பேசணும் என்று அவர்களுக்காக ஊக்கமாய் ஜெபித்த பொழுது அவர்களுக்கும் தேவன் கிருபையை ஊற்றினார், இவர்களுக்கும் கிருபையை ஊற்றினார். அந்நாட்களிலே அனைவர் மீதும் பூரண கிருபை இருந்தது. கர்த்தருடைய ஜனங்க எல்லாரும் கர்த்தருடைய ஆவியின் அனுக்கிரகத்தை பெற்று கர்த்தருடைய வார்த்தையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டுமல்ல, விசுவாசிகளான திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகள் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. இது எப்படிப்பட்ட ஒரு உயிர் மீட்சி! அவங்களுடைய சுபாவமே மாறுது, தன்மைகளே மாறுது. ஒரு வீட்டுக்குள்ள பெற்றோர் பிள்ளைங்க அப்படி ஒரு 4 பேர் அல்லது 5 பேர் அல்லது 3 பேர் இருந்தால் கூட ஒரே மனது ஒரே இருதயம் இருக்காது. அந்த பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள கூட எல்லாத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ 5 பேர் 6 பேர் இன்னும் கொஞ்சம் கூட்டு குடும்பம் இப்படியெல்லாம் இருக்கிற இடத்துல எப்படி இருக்கும்? இங்கே ஆயிரக்கணக்கான ஜனங்கள், 3000 பேர், 5000 பேர், 1000 கர்த்தருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இவங்க அத்தனை பேருக்கும் ஒரே இருதயம் ஒரே மனது என்று சொல்லும் பொழுது அதுக்கு பேர் தான் உயிர் மீட்சி. அப்படியே சுபாவமே மாறுது, தன்மைகளே மாறுது. இந்த ஆயிரக்கணக்கான தேவ ஜனங்கள் ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. இது என்னுடையது, இது எனக்குரியது. இன்றைக்கு நம்ம வீட்டுக்குள்ளும் சரி, சபைக்குள்ளும் சரி, இன்னைக்கு சபைக்குள்ளேயும் எடுத்துக்கிட்டா என்னுடையது உன்னுடையது, வீட்டுக்குள்ளேயும் அது போலத்தான். உடன்பிறப்புகளுக்குள்ள சகோதரர்கள் சகோதரிகள் அப்படி கூட இது என்னுடையது, இது உன்னுடையது, இந்த ட்ரெஸ் உன்னுடையது, இந்த பாத்திரம் என்னுடையது, அது என்னுடையது, இப்படி எவ்வளோ பிரச்சனைகள் உண்டாகுது. சொத்து வஸ்து இன்னைக்கு காரியங்களில் பெற்றோர் பகிர்ந்து கொடுக்கறதுல எவ்வளோ பிரச்சனைகள். இதில் சகோதரர்கள் பகை விரோதங்கள், கொலை, கோர்ட்டு கேஸ் என்னெல்லாம் நடக்குது. ஆயிரமான ஜனக்கூட்டம், தேவஜனம், விசுவாசிகள் ஆதி அப்போஸ்தல சபையில் அவர்கள் தனக்குண்டான எதையுமே தன்னுடையது என்று சொல்லவில்லை. எல்லாவற்றையும் அவர்கள் பொதுவாய் வைத்து எல்லாரும் அனுபவிச்சாங்களாம். இப்படிப்பட்ட அந்த சுபாவம், தன்மை, அவங்களுடைய குணம், அவங்களுடைய பண்பு எல்லாமே மாற்றம் அடையுது. அந்த பழைய குணங்கள் எதுவுமே இல்லை, எல்லாமே புதுசாக மாறிடுச்சு. ஒரு பெரிதான ஒரு உயிர் மீட்சி, அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்டதான ஒரு எழுப்புதல் அந்த ஆதி அப்போஸ்தல சபையில் உண்டானது. வேதத்தில் ஆபக்கூக் என்ற ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். வருஷங்களின் நடுவிலே உமது கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை நிறைவேற்றும். நீர் கோபம் கொண்டாலும் நீர் இரக்கமுள்ள தேவன், உடைய இரக்கத்தை நினைத்தருளும் என்று கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். பாருங்க, ஆபக்கூக் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே,
வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும் வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த 2024வது வருடத்தை தந்து 6 மாத காலம் ஆகிறது. நாம் இந்த புதிய வருஷத்திலே நம்ம மத்தியில் இருக்கிறோம், வருஷங்களின் நடுவில் இருக்கிறோம். இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது. 6 மாதம் தான் வருடம் முடிஞ்சிடும், ஒரு புதிய வருடம். இந்த வருஷத்தின் நடுவில் நம்ம இருக்கிறோம். ஆபக்கூக்கு அந்த டைமில் வருஷங்களின் நடுவில் தான் இருக்கிறோம். வருஷங்களின் நடுவிலே இருந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, வருஷங்களின் நடுவிலே உமது கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை நிறைவேற்றும், அதை விளங்க பண்ணும் என்று கர்த்தரிடத்தில் கேட்கிறான். நீர் இரக்கமுள்ளவர், கோபம் கொண்டாலும் நீர் இரக்கமுள்ளவர். ஆம் அருமையானவர்களே, நாமும் இப்போது வருஷங்களின் நடுவில் தான் வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தின் நடுவில் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு 6 மாதம் வந்ததுன்னா வருஷம் முடிச்சிடும். நாமும் இந்த ஜெபத்தை பண்ணணும். நம்முடைய வாழ்வில் உயிர்மீட்சி ரொம்ப தேவை. நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்வில் எவ்வளவோ செத்த கிரியைகள், செத்த காரியங்கள், இன்னைக்கு ஒரு செத்த மனசாட்சி எவ்வளவோ நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுது. நம்மை போல இருந்தவங்க தான் கர்த்தருடைய ஆவியின் அனுக்கிரகம் அவர்கள் மீது அருளப்பட்ட போது அவர்கள் ஒரு உயிர்மீட்சி பெற்று அவர்கள் புதிய சுபாவம், புதிய தன்மை, புதிய பண்பு, புதிதான குணங்கள் அவங்களுக்கு உண்டாகி சபையிலே ஒரு பெரிதான ஒரு உயிர்மீட்சி உண்டானதை பார்க்குறோம். வருஷங்களின் நடுவில் வந்திருக்கிற நமக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு உயிர்மீட்சியை நமக்கு கொடுக்கணும். நாமும் அப்படி வேண்டுதல் செய்ய வேண்டும். உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பியும் என்று ஆபக்கு கர்த்தரிடத்தில் கேட்டான். உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பியும். இந்த உலகத்தில் வானம், பூமி, சர்வ சிருஷ்டிப்புகள் உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. இவை அனைத்துமே கர்த்தருடைய கிரியை தான். ஒன்று, வார்த்தையினால் உண்டான படைப்புகள் உண்டாக கடவது என்றார். அப்படியே உண்டானது. அவருடைய கரத்தின் கிரியை, கையினால், அவருடைய கரத்தின் கிரியை, கையினால், விரல்களால் படைக்கப்பட்டது. இந்த இடத்துல உம்முடைய கிரியை உயிர்ப்பியும் என்று கரத்தின் கிரியை, வார்த்தையினால் அல்ல, கரத்தின் கிரியை, உம்முடைய கரத்தின் கிரியை, உம்முடைய கிரியைகள் உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும் என்று அவன் கேட்டான். தேவன் ஆதியிலே மனிதனை உண்டாக்கின பொழுது அவருடைய கரத்தின் கிரியையாகத்தான் அவனை படைத்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணை எடுத்து அதை ஒரு பொம்மையா வடிவமாக்குறார். ஆதாமை உருவாக்கினார். அவனுடைய நாசியிலே தம்முடைய சுவாசத்தை ஊதினார். மனிதன் ஜீவாத்மா ஆனான். மனிதன் அவருடைய கரத்தின் கிரியை, அவருடைய கைகளால் உருவாக்கப்பட்டவன், கரத்தின் கிரியை. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும் போது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்று நினைக்கிறேன், அவருடைய செய்கையாயிருக்கிறோம். அவருடைய செய்கை, கையினால அவர் உருவாக்கினாரே, அதுதான் செய்கை. வாசிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவருடைய செய்கை, அவருடைய கையினால உருவாக்கினார். செய்கை, அவர் கரத்தில் செய்த காரியம், அவருடைய செய்கை. நம்ம நல்ல காரியங்கள் செய்வதற்கு, நற்கிரிகள் செய்வதற்கு, தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்வதற்குத்தான் தேவனாகிய கர்த்தர் அவருடைய கரத்தின் கிரியாக, அவருடைய செய்கையாக நம்மை படைத்தார். மனிதனை மாத்திரமல்ல, இன்னும் பார்த்தா சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அவருடைய விரலின் கிரியையாகிய வானம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கும். வாசிங்க. உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும். போதும். வானத்தையும்
அவருடைய விரலின் கிரியையாக தான் படைத்தார். அவருடைய கையினால் அதை அப்படியே விரித்து வச்சார். வானத்தை திரை போல விரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விரலின் கிரியை வானம். அடுத்து சங்கீதம் 95:5 அவருடைய கரத்தின் கிரியை பூமி, வெட்டாந்தரை என்று சொல்லப்பட்டிருக்கும். வாசிங்க. சமுத்திரம் அவருடையது, சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. வெட்டாந்தரை பூமி, வெட்டாந்தரை அவருடைய கரம் உருவாக்கிற்று. வெட்டாந்தரை இதையெல்லாம் உண்டாக கடவுது என்று சொல்லல. ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் அவர் சிருஷ்டித்தார். பூமியானது வெறுமையும் அது ஒழுங்கின்மையுமாய் இருந்தது. ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று முதல்ல உள்ள வசனங்களை பார்க்கிறோம். அவர் அதை கரத்தின் கிரியையாக வானத்தையும் பூமியையும் மனிதனையும் படைத்தார். இங்கே ஆபக்கு கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்கிறான். உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், உம்முடைய கிரியைக்கு ஒரு உயிர்மிச்சி வேண்டும். அதை வருஷங்களின் நடுவிலே 6வது மாதத்தில், வருஷத்தின் 6வது மாதத்தில் அந்த உயிர்மிச்சியை கொடுங்க, அதை நீர் விளங்க பண்ணும் என்று கர்த்தரிடத்தில் அவன் ஜெபிக்கிறான். அப்போ கரத்தின் கிரியை வானம், பூமி, மனிதன் என்றெல்லாம் பார்க்கலாம். இந்த இடத்துல வானத்தை பற்றியா சொன்னார்? பூமியை குறித்து சொன்னாரா அல்லது மனிதனை குறித்து சொன்னாரா? வானம் பூமி ஏற்கனவே தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது, மனிதன் அப்படி அல்ல. ஆபக்கூக் 3:3 வசனத்தில் வானமும் பூமியும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. வாசிங்க. தேவன் தேமானில் இருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்தில் இருந்தும் வந்தார். அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. கர்த்தருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. ஏனென்றால் சங்கீதம் 19 முதல் வசனத்தில் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அவருடைய அறிவை தெரிவிக்கிறது என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கும். அவைகளுக்கு வார்த்தை இல்லை, சத்தம் இல்லை. வாசிங்க, அழகா இருக்கும். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. வானங்கள் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. பூமியும் துதியினால் நிறைந்திருக்கிறது என்று ஆபக்குக் எழுதுவார். வானங்கள் தேவனுடைய மகிமையால் மூடி இருக்கிறது, பூமி துதியினால் நிறைந்திருக்கிறது. ஆபக்குக் 3:3 அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. அவர் துதியினால் பூமி நிறைந்தது. வானமும் பூமியும் கர்த்தருடைய துதியினாலும் மகிமையினாலும் அது நிறைந்து அதனால மூடப்பட்டு இருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்தாதவன் மனிதன் ஒருவனே. அவருடைய கரத்தின் கிரியை ஒன்று மனிதன், வானம், பூமி. வானம் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது, மகிமை வெளிப்படுத்துகிறது. பூமி துதியினால் நிறைந்திருக்கிறது. மனிதன் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ஸ்தோத்திரத்தினால், கர்த்தருக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய துதியினால் நிறைந்திருக்கிறானா? இல்லை. அவர் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கிற தேவன், எல்லாருக்கும் கொடுக்கிற தேவன், எல்லாருக்கும் வீடு வாசல் எல்லாத்தையும் உண்டு பண்ணி கொடுக்கிற தேவன். எப்படியாகிலும் மனிதன் தடவியாகிலும் கர்த்தரை கண்டுபிடிக்கத்தக்கதாக அப்படி செய்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் மாத்திரமே கர்த்தரை மகிமைப்படுத்தவில்லை. ஆகவே ஆபக்குக் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். வானங்கள் மகிமையால் மூடி இருக்கிறது, பூமியும் துதியினால் நிறைந்திருக்கிறது. மனிதன் உம்முடைய கிரியை
உயிர்ப்பிக்கப்படவில்லை. அதற்கு ஒரு உயிர்மீட்சி வேண்டும். வருஷங்களின் நடுவிலே இந்த 6வது மாதத்தில் ஒரு உயிர்மீட்சியை தாரும், உயிர்ப்பியும். வருஷங்களின் நடுவிலே அதை நீர் விளங்க பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். கர்த்தரை நாம் துதித்து, கர்த்தரை ஸ்தோத்திரித்து அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். தேவனாகிய கர்த்தர் அதற்கு தான் நம்மளை தெரிந்து கொண்டார். நம்ம இந்த உலகத்தில் படைத்த நோக்கம், ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக தான் தேவன் பூமியில் படைத்தார். யாரையும் வீணாக விருதாவாக அவர் படைக்கல. தேவனுடைய ஒரு நோக்கமே நாம் அவரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது தான். அதனால தான் வேதத்தில் பார்க்கிறோம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவருடைய எதிர்பார்ப்பு, தேவனுடைய ஒரு எதிர்பார்ப்பு நம்மை உண்டாக்கினது, நம்மை ஏற்படுத்தினது, நம்மை தெரிந்து கொண்டது அவரை துதிப்பதற்காக. ஆனால் இன்றைக்கு புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் அப்படிங்கிற மாதிரி மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. இருக்கிற வரைக்கும் நல்லா சம்பாதிக்கணும், நல்லா புசிக்கணும், நல்லா குடிக்கணும், நல்லா உடுத்தணும், போகிறப்போ பொய்க்கணும், சாகிற அன்னைக்கு செத்துக்கலாம். அப்படி அல்ல. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவார், புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்றிராமல். ஏன்னா கர்த்தர் வெளிப்பட போகிறார். அவர் நாளிலே நாம் உயிர்ப்பிக்கப்பட போகிறோம். அதற்கு நம்ம தகுதியாகணும். ஆகவே நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே நமக்கு ஒரு உயிர்மீட்சி வேண்டும், நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நம்ம இந்த மாதிரி இருந்தால் போதாது. கர்த்தர் சர்தை சபையை பார்த்து சொல்லுவார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டு இருந்தும் நீ செத்தவனாய் இருக்கிறாய். சாவுக்கு ஏதுவான உன்னுடைய கிரியைகளை நீ உயிர்ப்பித்துக்கொள், அதை உயிர்ப்பி அப்படின்னு வான் பண்ணுவார். சபை இன்றைக்கு உயிர்மீட்சி இல்லை. சபையில் சபை உயிர்ப்பிக்கப்படவில்லை, உயிருள்ளதாய் காணப்படவில்லை. மனிதனுடைய பார்வையில் உயிரோடு இருக்கிற மாதிரி இருக்குது. மனிதர்களுடைய பார்வையிலும் நம்முடைய பார்வையிலும் நம்ம உயிருள்ளவர்கள். நடக்கிறோம், போகிறோம், வர்றோம், சம்பாதிக்கிறோம், நல்லா வாழறோம், நல்லா என்ஜாய் பண்ணுறோம், எல்லாமே நமக்கு இருக்குது. தேவனோட பார்வையில் தேவன் நம்மை பார்க்கிறார், சபையை பார்க்கிறார். சர்தை என்ற பட்டணத்தில் இருந்த சபை மக்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டு இருந்தும் நீ செத்தவனாயிருக்கிறாய், உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். வருஷங்களின் நடுவிலே உமது கிரியைகளை உயிர்ப்பியும் என்று கர்த்தரிடத்தில் தாசன் வேண்டிக் கொண்டான். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்வில் ஒரு உயிர்மீட்சி வேண்டும், நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். தேவனாகிய கர்த்தர் அதற்குத்தான் நம்மை படைத்தார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தேவன் நமக்கு ஒரு அருமையான குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், அருமையான பிள்ளைகளை தந்திருக்கிறார். இவைகளெல்லாம் எதுக்கு ஒரு குடும்பம், குழந்தைங்க என்று ஒரு அருமையான ஒரு வாழ்வு உலகத்தில் மனிதனுக்கு தேவன் அருளி செய்திருக்கிறார். சும்மா இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு இல்லை, நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டு போகிறதுக்கு அல்ல. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் சீயோனிலே வாசமாயிருக்கிற கர்த்தருக்கு ஒரு மகிமையுள்ள சாட்சிகளாய், நாம் அடையாளங்களாய், அற்புதங்களாய் நாம் இந்த உலகத்தில் வாழணும். அதுக்குத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார், ரட்சித்தார், அவருடைய வழிகளை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஏசாயா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18வது வசனம், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற, சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே, சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எதற்கு நமக்கு இந்த ஒரு அழகான குடும்பத்தை, ஒரு அருமையான குடும்பத்தை, அருமையான சுதந்திரங்களாய் குழந்தைகளை தந்து அவர்களை நாம் கர்த்தருக்குள்ள வழிநடத்தி கொண்டு போகிறோம், வளர்க்கிறோம். கர்த்தருக்கு சாட்சிகளா, கர்த்தருக்கு நாம் அடையாளம், கர்த்தருக்கு நாம் அற்புதங்கள், சீயோனிலே வாசமாய் இருக்கிற கர்த்தருக்கு நாம் சாட்சிகள். அதற்குத்தான். ஆகவே கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும், அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும்.
செத்த நிலைமை நமக்கு இருக்கக்கூடாது. சர்தை சபையை பார்த்து சொன்னார், உயிருள்ளவன் என்று பெயர் தானே தவிர உன்னுடைய ஜீவியத்தில் நீ செத்த நிலைமை, உயிர் இல்லை. உயிர் மீட்சி நமக்கு வேண்டும். நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். வருஷங்களின் நடுவில் நாம் உயிர் மீட்சி பெற வேண்டும். இஸ்ரவேல் ஜனம் தேவனை நோக்கி அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே நாங்கள் செத்துக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு உயிர் மீட்சி வேணும், எங்களை உயிர்ப்பிக்கணும். எங்கள் எலும்பெல்லாம் செத்து போச்சு, எங்களை பிரேத குழியில் தான் வைக்கணும். எல்லாம் எங்களுடைய ஜீவியத்தில் அனைத்துமே ஒன்று இல்லாமல் போயிருச்சு. எங்கள் தேசத்துக்கு எங்களை எப்போ கொண்டு வருவீங்க? என்றைக்கு நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுவோம்? உயிர் மீட்சி அடைவோமா? நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுவோமா? நாங்கள் செத்துக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனம் சிதறடிக்கப்பட்ட ஆங்காங்கே பல நாடுகளில் இருந்தாங்க. சிறுமைப்பட்டாங்க, உபத்திரவத்தை அனுபவித்தாங்க, பல துன்பங்களை அவங்க அனுபவிச்சாங்க. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, உயிர் இல்லாமல் இருக்கிறோம். தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்பி ஜனங்களுக்கு போய் சொல்லு, தேவ ஜனத்துக்கு நீ போய் சொல்லு என்று அவனை ஒரு ஒரு காட்சியாய் அவனை அனுபவிக்க வச்சு அதை போய் சொல்லுவார். எலும்புகள் நிறைந்த, உலர்ந்து போன எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குக்கு இந்த மனுஷனை கூட்டிகிட்டு போகிறார். எசேக்கியேல் மனிதனை கூட்டிகிட்டு போகிறார். அங்கே பார்த்தா பள்ளத்தாக்கு எங்கும், அதுவே பள்ளத்தாக்கு, பள்ளமான ஒரு இடம், பரந்த இடம், எலும்புகள் ஃபுல்லாக நிறைஞ்சு கிடக்குது. அந்த எலும்புகளை எல்லாம் பார்த்தா அப்படியே உலர்ந்து போயிருக்குது. கர்த்தர் எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் சொல்லு என்று அந்த மனிதனுக்கு சொல்லுகிறார். உலர்ந்து போன எலும்புகளே, நீங்கள் உயிரடைவீர்கள், நீங்கள் உயிரடைவீர்கள் என்று எலும்பை பார்த்து நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுறார். அங்கெல்லாம் அப்படியே எலும்புகளெல்லாம் அங்கங்கே கையெலும்பு, அங்கே கால் எலும்பு, இங்கே மண்டை ஓடி, இங்கே சதறி கிடக்கக்கூடிய அந்த எலும்புக்கூடுகள் அந்தந்த பாடியில் அப்படியே வந்து ஃபார்ம் ஆகுது, இணையுது. அதனால் ஒரு சலசலப்பு, அந்த சத்தம் கேட்குது. எலும்புகள் எல்லாம் ஒன்றாய் எலும்பு கூடா இப்போ மாறிடுச்சு. பாட்டாக இருந்தது, அது சிதறி கிடந்தது சின்ன சின்ன பாகங்களாக இப்போ ஒரு எலும்பு கூடா, ஒரு அழகான ஃப்ரேம் வந்துருச்சு. சதையை பார்த்து, தோலை பார்த்து, நரம்பை பார்த்து ஒவ்வொன்றுத்துக்கும் கட்டளையிட சொல்லுவார். அதை வாசிங்க பார்க்கலாம். முதலிருந்து கர்த்தருடைய கை எசேக்கியேல் 37 முதலிருந்து. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, மகா திரளாய் இருந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது, உலர்ந்து போன எலும்புகளாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா? ஏன்னா தேவஜனம், எங்க எலும்பெல்லாம் உலர்ந்து போச்சு, நாங்க எப்படி இனி உயிரடைய போகிறோம்? எங்களுக்கு இனி ஒரு வாழ்வு உண்டா? நமக்கு வியாதி வந்து நம்மால் ஒன்றுமே செய்ய முடியல, ஒன்றும் முடியாத கட்டத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கும் ஒரு வாழ்வு உண்டா? எழுது நம்ம நடப்போமா? மற்றவர்களைப் போல நம்ம செயல்பட முடியுமா என்று சில வேலைகள் நினைக்கிறோமே. அதுபோல துன்பத்தின் மத்தியிலே, சோதனையின் மத்தியிலே இஸ்ரவேல் ஜனம் அப்படி புலம்புனாங்க. கர்த்தர் அதனால தான் இந்த தேவனுடைய மனிதனை எலும்புகள் திரளாய் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கிலே அழைத்து வந்து உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து கர்த்தர் கேட்டார், இந்த உலர்ந்து போன எலும்பு உயிரடையுமா என்று இந்த மனிதனிடத்தில் கேட்டார் தேவன். அதற்கு இவன் என்ன சொன்னா? வாசிங்க. அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். உங்களுக்கு தான் தெரியும். இப்படி உலர்ந்து போன, காஞ்சு போன இந்த எலும்பு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட பரவாயில்ல, இது எப்படி உயிரடையும்? உங்களால் முடியும்னு இவனால் சொல்ல முடியல. பார்த்தீங்களா?
அது உங்களுக்கு தான் தெரியும் என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து, இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நீ அப்படி சொல்லு. கர்த்தர் சொன்னார், எலும்புகளுக்குள்ள நான் உயிரை அனுப்பி, என் ஆவியை அனுப்புவேன். இந்த உலர்ந்து போய் செத்து போன இந்த எலும்புக உயிர் மீட்சி அடையும், அது அடையும் என்றார். அப்படியே நம்ம 6வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தா நல்லா இருக்கும். அந்த எலும்பு கூடுகள் ஒன்றோடு ஒன்று ஜாயின் பண்ணுது. உடனே நரம்புகள், மாம்சம், வாசிமா. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். அந்த எலும்புகளை பார்த்து சொல்லு, கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். அவன் அப்படியே சொன்னான். எசேக்கியேல் இந்த தேவ மனிதன், இவன் எசேக்கியேல் ராஜா அல்ல, இவன் இன்னொருவன் தேவனுடைய மனிதன் சொன்னான். எலும்புகளை பார்த்து கர்த்தர் சொன்னபடியே அவன் சொல்லுறான். உடனே அதுக்கு மாம்சம் வருது, நரம்புகளெல்லாம் வருது, தோலுனால் அப்படியே அது மூடப்படுது. பெரிய சேனைகளாய் கர்த்தர் தம்முடைய ஆவியை அருளினார். பெரிய சேனையாய் எழுந்து நிற்குது. இதை அவன் கண்களால் அவன் பார்க்கிறான். கர்த்தர் அவனை அழைச்சிக்கிட்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே கூட்டி கொண்டு போய் அவனுக்கு அதை அப்படியே காண்பித்தார். இப்போ கர்த்தர் சொன்னார் எசேக்கியேலை பார்த்து, நீ போ, தேவனுடைய ஜனங்களிடத்தில் போய் பேசு. இப்போ எலும்பு பள்ளத்தாக்கில் வந்து நீ இதையெல்லாம் பார்த்த, இதை அப்படியே போய் புலம்பிக் கொண்டு இருக்கிற, கலங்கி கொண்டு இருக்கிற, எங்களுக்கு இனி ஒரு மீட்பு உண்டா, எங்களுக்கு ஒரு உயிர் மீட்சி உண்டா, நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுவோமா, எங்களுக்கு ஒரு வாழ்வு உண்டா என்று கலங்கி கொண்டு இருக்கிறார்களே, புலம்பிக் கொண்டு இருக்கிறார்களே, அந்த தேவ ஜனத்துக்கிட்ட போய் நீ பேசுன்னு சொன்னார். 11வது வசனத்தில் இருந்து பாருங்க. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் இந்த மனிதனை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இந்த எலும்புகள் யாரு? உலர்ந்து போன இந்த எலும்புகள் அவங்க தேவனுடைய ஜனங்கள் தான், கர்த்தருடைய ஜனங்கள் தான், இஸ்ரவேலர் தான். இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அவங்க சொல்லுறாங்க, எங்க எலும்பெல்லாம் உலர்ந்து போய்விட்டது, எங்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டது, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். அததான் கர்த்தர் கேட்டார். நம்ம முறுமுறுத்தாலும் கேட்பாரு, நம்ம புலம்பிக்கிட்டு இருந்தாலும் கேட்பாரு. நம்ம பேசுற வார்த்தைகளை எல்லாம் கேட்கிற தேவன். காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்களை உண்டாக்கினவர் காணாரோ. நம்மை காண்கிற தேவன், நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன். நம்முடைய புலம்பல்கள் என்ன, நம்ம என்ன புலம்பிட்டு இருக்கிறோம், முறுமுறுப்பு என்ன, எதை பற்றி நம்ம இன்னைக்கு குறைபாடா முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறோம், எல்லாத்தையுமே கேட்கிற தேவன், எல்லாத்தையும் கேட்கிற தேவன். இவர்கள் முறுமுறுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இவர்களுடைய சத்தத்தை தேவன் கேட்டு இப்ப பதில் சொல்லுகிறார். அடுத்த வசனம், ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து, நீ அந்த ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து. நீங்க செத்தே போயிட்டா கூட கவலைப்படாதீங்க, நாங்கள் மாண்டு போகிறோம், நாங்கள் செத்து போகிறோம், எங்கள் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிட்டு, எங்களுடைய நம்பிக்கை அற்று போய்விட்டது, நாங்கள் மாண்டு போகிறோம் என்று புலம்புனாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க செத்தாலும் உங்க பிரேத குழியை நான் திறந்து உங்களை உயிரோட எழுப்புவேன். நீங்க செத்து போனாலும் உங்க பிரேத குழியை நான் திறப்பேன், திறந்து உங்களை நான் உயிர்ப்பிப்பேன், உயிரோடு எழுப்புவேன் என்றார். வாசிங்க, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். உங்களை திருப்பியும் உங்க தேசத்துக்கு வர செய்வேன்.
உங்களை நான் உயிர்ப்பித்து உங்கள் கல்லறைகளை எல்லாம் திறந்து நான் உங்களை உயிர்ப்பித்து உங்களுடைய சுய தேசத்துக்கு நான் கொண்டு வருவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். என்னுடைய ஆவியை நான் உங்களுக்குள் வைப்பேன். நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆவியை நான் உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். அருமையானவர்களே, வருஷங்களின் நடுவிலே உமது கிரியைகளை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும் என்று தாசன் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்கிறான். நாங்கள் உயிர் மீட்சி பெற வேண்டும், உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இதோ உயிருள்ளவர்கள் என்ற ஒரு தோற்றத்தில் நாம் உயிரோடு இன்றைக்கி உலகத்தில் நடமாடுகிறோம், போகிறோம், வரோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், நம்ம நல்லா வாழணும் என்று நம்ம ஆசைப்பட்டு என்னென்னமோ செய்கிறோம். தேவனுடைய பார்வையில் நாம் உயிருள்ளவர்களா? சபையை பார்த்து தான் சொன்னார். சாதாரணமாக உலகத்து ஜனங்களை பார்த்து சொல்லலை. இன்றைக்கு தேவ ஜனத்தை பார்த்து தான், சபை மக்களை பார்த்து தான் ஆண்டவராகிய கர்த்தர் உரைக்கிறார். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். ஆனால் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவர். தம்முடைய ஆவியை அவர் ஊற்றி உங்களை உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியின் அனுகிரகம் நம் மீது அருளப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நாம் உயிர் மீட்சி பெற்றவர்களாய், உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய், நம்ம அனலுள்ளவர்களாய் வாழ வேண்டும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். நீ அனலான ஒரு ஜீவியம், ஆவியை அவித்து போடாதே, ஆவியிலே அனலாயிரு. நம்மள எத்தனையோ பேர் தேவனுடைய ஆவியின் அனுகிரகத்தை பெற்றவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள். அது ஒரு காலத்தில் என்று நம்ம சொல்லுறோம். இந்நாட்களிலே ஆவியை அவித்து போட்டவர்களாய், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு வெதுவெதுப்பான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம். நம்மெல்லாம் ரட்சிப்பை பெற்ற தேவ ஜனம். ஆனால் இன்றைக்கு எழுப்புதலாக இல்லை, அனல் இல்லை. இன்றைக்கி நம்முடைய வெதுவெதுப்பான இந்த நிலைமை அது பெரிய ஆபத்தில் கொண்டு போய் முடியும். தேவன் சொன்னார், என் வாயினின்று உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்றார். கர்த்தர் நம்மளை தள்ளிட்டாருன்னா அப்புறம் முடிவு எப்படி இருக்கும்? எத்தனை பயங்கரம்! நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், உயிர் மீட்சி அடைந்து ஆக வேண்டும். இது கிருபையின் காலம். கிருபையின் ஆவியானவர் அருளப்படுகிறார். அவருடைய கிருபை அருளப்படுகிறது. 14வது வசனம் வாசிங்க. எசேக்கியேல், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், என்னுடைய ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், நான் உங்களை என் தேசத்தில் வைப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது நீங்கள் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆம் அருமையானவர்களே, வருஷத்தின் நடுவில் வந்திருக்கிறோம். இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் எப்படி இருக்கிறது? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு எப்படி இருக்கிறது? வெதுவெதுப்பாக இருக்குதா? அசதியாக இருக்கிறோமா? நிர்விசாரமாக இருக்கிறோமா? அசட்டையாக இருக்கிறோமா? அலட்சியமாக இருக்கிறோமா? அது ஆபத்து. நாம் விழிப்புள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய், தெளிவுள்ளவர்களாய், ஆவியிலே அனலாய் இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் ஒரு சங்கீதத்தில் பாருங்க, எத்தனை தரம் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்வான். ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும், ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும், நான் உயிர் மீட்சி பெற வேண்டும். நான் இப்போ இப்படி இருக்கக்கூடாது, நான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். உம்முடைய வார்த்தையினால், உம்முடைய சாட்சிகளினால், உம்முடைய சத்தியத்தினால் என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான ஜெபம் இந்நாட்களிலே நம்முடைய வாழ்வுக்கு மிக மிக தேவை. சங்கீதம் 119 25வது வசனம், என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். சங்கீதக்காரர் சொல்றாரு, என்னுடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. சரீரம் நல்லா தான் இருக்குது, உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டு இருக்கிறான். ஆத்மா உள்ளான மனிதனோ கல்லறைக்குள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது, மண்ணுக்குள்ள செத்த நிலைமை.
ஒரு செத்த நிலைமை. உயிருள்ளவன் என்று பெயர் இருக்கிறது, ஆனால் அவனுடைய ஜீவியம் செத்த நிலைமை. கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறான். ஆண்டவரே, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். எனக்கு ஒரு உயிர்மீட்சி வேண்டும், என்னை உயிர்ப்பியும். எனக்கு ஒரு எழுப்புதல் வேண்டும், ஒரு உயிர்மீட்சி வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். பாருங்க, இதே ஒரே சங்கீதத்தில் எத்தனை இடத்துல அவன் ஜெபிப்பான். 25 பார்த்தோம், 40வது வசனத்தை பாருங்க. இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாய் இருக்கிறேன். இதோ உம்முடைய கட்டளைகளின் மேல் நான் வாஞ்சையாய் இருக்கிறேன். உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். என்னை உயிர்ப்பீங்க, என்னை உயிர்ப்பீங்க. அந்த உயிர்மீட்சிக்காய் அவன் கர்த்தரிடத்தில் எப்படி ஜெபிக்கிறான்? ஆபக்கூக்கு வேண்டிக் கொண்டது போல, வருஷங்களின் நடுவிலே உமது கிரியை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை நீர் விளங்க பண்ணும் என்று அவன் கேட்டது போல இவன் கேட்கிறான். உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். 88 பாருங்க, 88. உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும். உமது கிருபையின்படி, உம்முடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். எனக்கு ஒரு உயிர்மீட்சி வந்தே ஆகணும், உயிர்மீட்சி எனக்கு கிடைத்தே ஆக வேண்டும், என்னை உயிர்ப்பியும் என்று கேட்கிறான். அதே சங்கீதம் 107வது வசனத்தை வாசிங்க. நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன். கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். கர்த்தாவே, நான் உபத்திரப்படுறேன், இந்த உபத்திரவத்தில் எனக்கு விடுதலை தாங்க. நம்மளாம் அப்படிதான் கேட்போம். என் வாழ்க்கையில் சோதனை, எனக்கு வேதனை, எனக்கு எவ்வளோ பிரச்சனை, ஆண்டவரே இதில் இருந்தெல்லாம் என்னை விடுவியும், எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, ஒரு விசாலத்தை கொடுங்க. அப்படிதான் நம்ம கேட்போம். நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன், என்னை உயிர்ப்பியும், எனக்கு ஒரு உயிர்மீட்சி கொடுங்க, என்னை உயிர்ப்பிங்க என்று கர்த்தரிடத்தில் அவன் கேட்குறான். அந்த சங்கீதம் 119ல் 154 வசிங்க. எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும். எனக்காக வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும். உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும். கர்த்தருடைய வார்த்தை, என் ஆவியை உங்கள் மீது ஊற்றுவேன், நீங்கள் உயிரடைவீர்கள். என்னுடைய ஆவியை உங்கள் மீது ஊற்றுவேன், நீங்கள் உயிரடைவீர்கள், உயிர்மீட்சி பெறுவீர்கள். உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும், உமது வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும் என்று தாசன் கேட்கிறான். 156வது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாய் இருக்கிறது, இரக்கங்கள் மிகுதியாய் இருக்கிறது. உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். எத்தனை தரம் கெஞ்சிறான், அந்த உயிர்மீட்சிக்காக கெஞ்சிறான். நம்மளாம் எதுக்கு ஜெபம் பண்றோம்? எனக்கு வீடு வேணும், பணம் வேணும், கார் வேணும், வசதிகள் வேண்டும், நல்ல நல்ல வாய்ப்புகள் வேண்டும், அனுகூலங்கள் வேண்டும். உலகத்தில் நம்ம மேன்மையாக வாழ்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அவைகளுக்காக கெஞ்சி 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 ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆவிக்குரிய வாழ்விலே செத்த நிலைமை, பூமிக்குரிய வாழ்வில் ரொம்ப ஜேன்னு வாழலாம். ஆவிக்குரிய நிலைமை நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் எப்படி இருக்கிறது? தாசன் கர்த்தரிடத்தில் கேட்குறான், கெஞ்சுறான், என்னை உயிர்ப்பியும், என்னை உயிர்ப்பியும், என்னை உயிர்ப்பியும். வாசிங்க 156 மீண்டும். கர்த்தாவே, கர்த்தாவே உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாய் இருக்கிறது, இரக்கங்கள் மிகுதியாய் இருக்கிறது. உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய இரக்கங்கள் மிகுதி. 159. இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன், உமது கட்டளைகளை நான் நேசிக்கிறேன். கர்த்தாவே உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வார்த்தையின்படி உயிர்ப்பியும், உம்முடைய கிருபையின்படி உயிர்ப்பியும், உம்முடைய நியாயங்களால் என்னை உயிர்ப்பியும், உயிர்ப்பியும், உயிர்ப்பியும். இந்த ஒரு சாப்டர் இன்னும் இந்த சங்கீத புஸ்தகம் முழுசும் வாஸ்தா எத்தனையோ இடத்துல இருக்குது. இது போல கர்த்தருடைய தாசர்கள் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்றாங்க, எங்களுக்கு உயிர்மீட்சி வேண்டும், உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அப்பதான் தன்மைகள் மாறும், சுபாவங்கள் மாறும், குணங்கள் மாறும். இன்றைக்கு நம்ம இவ்வளவு தூரம் கிறிஸ்தவர்கள் என்று நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய குணங்கள் மாறி இருக்குதா? தன்மைகள் மாறி இருக்குதா? நம்முடைய சுபாவத்திலே மாற்றங்கள் உண்டாகி இருக்கிறதா? நினைத்து பாருங்க. இல்லை. அன்னைக்கு அப்போஸ்தலர் நாட்களிலே தேவனுடைய ஜனங்கள்
ஒன்றாய் கூடி கர்த்தரை நோக்கி ஜெபித்தாங்க. இடம் அசைந்தது. கர்த்தருடைய ஆவியின் அனுகிரகம் ஊற்றப்பட்டது. அவர்களுடைய தன்மைகள் எல்லாம் மாற ஆரம்பிச்சது. எல்லாரும் தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தையை பேசினாங்க. திரள் கூட்ட ஜனங்கள், தேவ ஜனங்கள் ஒரே மனம் ஒரே இருதயம் உள்ளவர்களாய் சகலத்தையும் தன்னுடையது பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். எதையுமே தன்னுடையது என்று அவர்கள் சொல்லவில்லை. எல்லாமே எல்லாருக்கும் உரியது. அது எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தன்மை, அது எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு பண்பு. உலகத்தில் இன்றைக்கு அந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க? ஏதோ விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்குத்தான் இப்படிப்பட்ட சுபாவங்கள் உள்ளவங்க இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு உயிர்மீட்சி ஒரு சாதாரண மனிதனுக்கு எப்படி வருது? என் ஆவியை நான் உங்கள் மீது ஊற்றுவேன், நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள், உயிர்மீட்சி அடைவீர்கள். ஆகவே தாசன் கேட்கிறான், என்னை உயிர்ப்பியும், என்னை உயிர்ப்பியும், என்னை உயிர்ப்பியும் என்று கர்த்தரை நோக்கி அவன் கேட்டான். கர்த்தர் உயிர்ப்பித்தார். 50வது வசனத்தில் சொல்லுவான், 119:50 அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. உம்முடைய வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது. ஆம் அருமையானவர்களே, நமக்கு உயிர்மீட்சி கொடுப்பது தேவனுடைய சத்தியம், அவருடைய ஆவி. என் ஆவியை உங்கள் மீது நான் வைப்பேன், நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீங்க. என் ஆவியை உங்கள் மீது ஊற்றுவேன், நீங்கள் உயிர்மீட்சி பெறுவீர்கள். சத்தியம் நமக்கு உயிர்மீட்சி கொடுக்குது. இன்னொரு தடவை வாசிங்க அந்த வார்த்தையை, அந்த கடைசி பாகம் அதுவே மட்டும். என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. உம்முடைய வார்த்தை, உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. 93 நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். கர்த்தருடைய வார்த்தை, கட்டளைகள், கற்பனைகள், நியமங்கள், உடன்படிக்கை, பிரமாணம் எல்லாம் தேவனோட வார்த்தை தான். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய ஆவி நம்மை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். மனுமக்களை மீட்பதற்காக, மனுக்குலத்துக்கு ரட்சிப்பை அருள அவர் வந்தார். வெறுங்கையாய் வரவில்லை. அவர் வரும்பொழுது கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வந்தார். வாசிங்க யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி, ஆதியிலே இருந்த வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள் வந்தார், நமக்குள் வாசம் செய்தார். அவர் வரும் பொழுது கை நிறைய கொண்டு வந்தார். ஆண்டவராகிய இயேசு தேவகுமாரன் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய், அதுதான் நம்மை உயிர்ப்பிக்கிறது. கிருபை, அவருடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி. சகரியா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. சகரியா 12:10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். கிருபையின் ஆவி, கிருபை, கர்த்தருடைய ஆவி, கிருபையின் ஆவி, கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய். சத்தியம், சத்தியம் என்றால் என்ன? சத்தியம் என்றால் அவருடைய வசனமே சத்தியம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்தார், நமக்கிட்ட வந்தார். கிருபை, கிருபையின் ஆவி, சத்தியம், வசனம், இது 2 தான் நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியது. இன்றைக்கு கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறார், அவருடைய கிருபையினால் உயிர்ப்பிக்கிறார். உம்முடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும் என்று தாசன் கேட்டான். உம்முடைய வாக்கின்படியே, உம்முடைய வசனத்தின்படியே, உம்முடைய வார்த்தை சத்தியத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். அருமையானவர்களே, உயிர்மீட்சி அடைந்தே ஆக வேண்டும். உலர்ந்து போன எலும்புகளைப் போல தேவனுடைய பார்வையிலே செத்தவர்களாய் வாழக்கூடாது. அது ஆபத்தில் கொண்டு போய் முடியும். நாம் இந்த நாட்களிலே வருஷத்தின் நடுவிலே வந்திருக்கிறோம். வருஷங்களின் நடுவிலே உமது கிரியை உயிர்ப்பியும் என்று ஆபக்கூப் கேட்டது போல நாம் ஒரு உயிர்மீட்சி அடைந்தாக வேண்டும். வருஷங்களின் நடுவில் தேவனாகிய கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறார்.
அந்த ஒரு நிச்சயத்தோடு கூட தேவனாகிய கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். தலை வணங்கி ஜெபிப்போம். இயேசுவே, உமக்கு மகிமை உண்டாகட்டும். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும் ஆண்டவரே. வருஷங்களின் நடுவிலே நீர் அதை விளங்க பண்ணும் தகப்பனே. எங்களை தாழ்த்துகிறோம். தாசன் கர்த்தரிடத்திலே எப்படி வேண்டிக் கொண்டானப்பா, என்னை உயிர்ப்பியும், என்னை உயிர்ப்பியும், உம்முடைய கிருபையின்படி உயிர்ப்பியும், உடைய நியாயத்தின்படி உயிர்ப்பியும், உம்முடைய வாக்கின்படி உயிர்ப்பியும் என்று அவன் கெஞ்சினது போல இந்த வேளையிலும் கூட எங்களாவி ஆத்துமா சரீரம் ஆண்டவரே உயிர்ப்பிக்கப்பட உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய கிருபையும் சத்தியமும் எங்களை உயிர்ப்பிக்கிறபடியால் மகிமை ஆண்டவரே. என்னுடைய ஆவியை உங்கள் மீது வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள் என்று தேவ ஜனத்துக்கு சொன்ன தேவன் ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் அனுகிரகம் எங்கள் மீது அருளப்படட்டும். இந்த கிருபையின் காலத்திலே நாங்கள் உம்முடைய ரட்சிப்பை சுதந்தரிக்க, எங்கள் வாழ்வு செத்த நிலைமையிலிருந்து விடுதலை பெற, நாங்கள் செத்தவர்களாய் அல்ல உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய் என்று சபையை பார்த்து சொன்னீரே, அந்த நிலைமை முற்றிலும் நீங்க உயிர் மீட்சித்தாரும். எங்களை உயிர்ப்பியும் தகப்பனே, எங்களை உயிர்ப்பியும். உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்விலை உயிர்மீட்சியை கட்டளையிடுங்க. ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் உயிர்மீட்சித்தாரும். உமக்கே மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே ஸ்தோத்திரம், துதிகன மகிமையில் அமைக்க ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.